Hello friends, welcome back to my channel. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு டேட் ஆகஸ்ட் 21 டைம் வந்து 10:42 ஆகுது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டில லைவ் ட்ரேட் பார்த்தறலாம். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஓபன் ஆனது கொஞ்சம் கேப் அப்ல ஓபன் ஆச்சு. மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் 1 hour bearish இருந்துச்சு. இப்போ வந்து bullish இருக்கு. நான் வந்து இங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நான் டிராப் பண்ணிருக்கேன். நான் வந்து பிகினர்ஸ்க்கு அடிக்கடி சொல்லுவேன் லைவ் ஓப்பனிங் டேட் வந்து எடுக்காதீங்கன்னு. அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக தேவைப்படும். நான் வந்து இன்றைக்கி லைவ் ஓப்பனிங் டேட் வந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து நான் 438 வந்து நான் புக் பண்ணியிருக்கேன். நான் வந்து பேங்க் நிஃப்டி 43,800 கால் ஆப்ஷன், அப்புறம் பேங்க் நிஃப்டி 44 புட் ஆப்ஷன் ரெண்டுலேயுமே வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ கால் ஆப்ஷனில் வந்து 74 rupees நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணேன். புட் ஆப்ஷனில் 363. இந்த ட்ரேட் எப்படி எடுத்தால் நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறுபடியும் சொல்கிறேன், பிகினர்ஸ் யாரும் லைவ் ஓப்பனிங் டேட் வந்து எடுக்காதீங்க. நான் வந்து ரிஸ்க் அது அதிகமாக இருக்கும். நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் வந்து கரெக்டாக 15 minutes டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து அதாவது ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு கரெக்டாக இங்கே 20 EMA இருக்குது. இதே அதாவது ப்ரீவியஸ் பிவோட் இருக்குது. இதெல்லாம் வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போகும். கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் வரும். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போகும்னு எதிர்பார்த்தேன். அதனால் நான் வந்து இந்த ட்ரேட் வந்து நான் எடுத்தேன். ஆனால் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தனால இந்த ப்ராஃபிட்டோட 74ஓட நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து இப்போ வந்து மேலே தான் போயிட்டுருக்கு. அதாவது இவ்வளோ தூரம் இந்த 10-15 கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மொமெண்டம் நல்லா இருந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டே நான் என்ட்ரி ஆகிருக்கேன். பரவாயில்ல, நமக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நம்ம உடனே எக்ஸிட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் இந்த 9:30 கேண்டில் பேரிஷாக க்ளோஸ் வைக்கவும் இந்த ரெசிஸ்டன்ஸ் R1லேருந்து கீழே வரும், அதாவது இந்த 20 EMA வரைக்கும் வரும்னு எதிர்பார்த்தேன். அதனால தான் நான் வந்து இந்த புட் ஆப்ஷனில் வந்து இந்த ட்ரேட் வந்து எடுத்தேன். அதில் வந்து ப்ராஃபிட் வந்து 363.75 வந்து புக் பண்ணேன். இப்போ வரைக்கும் ப்ராஃபிட் வந்து 438 வந்து இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா நான் லைவாக ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். பிகினர்ஸ்க்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், மார்க்கெட்டுக்குள்ளார ஒரு 10:30 11 o'clock மேலே என்ட்ரு ஆகுங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு பிக்சர் கிடைக்கும். இப்போ வந்து 15 minutes டைம் ஃப்ரேம் நான் வச்சுருக்கேன். இங்கே வந்து கரெக்டாக இந்த 20 EMAவில் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ இவ்வளோ தூரம் R1 வரைக்கும் டச் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த இடத்துல தான் என்ட்ரி ஆனோம். இங்கே ஸ்லோவாக இருக்கனால ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து புட் ஆப்ஷன் போய்ட்டு ப்ராஃபிட் மேக் பண்ணோம். இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் ஏதாவது இந்த இடத்துல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சுன்னா நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இப்போ நான் மறுபடியும் வந்து 11:15 வந்து நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் இப்போ சரியாக 11:24 ஆகுது. 1 hour டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த ஜோன் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மார்க்கெட் வந்து இந்த 11 o'clock ஃபார்ம் ஆன கேண்டில் வந்து ப்ரீவியஸ் R1 வந்து டச் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் S1 அப்புறம் பிவோட் பாயிண்ட் இருக்குது. மேபி இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே கூட வரலாம். அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம், அவசரப்பட வேண்டாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஜோன் கிட்ட தான் இப்போ மார்க்கெட் 1 hour டைம் ஃப்ரேமில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் இப்போ சரியாக 11:40 ஆகுது. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ப்ரீவியஸ் S1 பிவோட் கிட்ட வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த R1 வந்து டச் ஆகிட்டு கீழே தான் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு இந்த 11 o'clock கேண்டில். நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா பேரிஷாக தான் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. அதனால தான் நான் வந்து என்ட்ரி கொடுக்கல. சம்டைம்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே கூட வரலாம். அதனால தான் நான் வந்து கன்ஃபர்மேஷனுக்கு 1 hour டைம் ஃப்ரேம் நான் செக் பண்ணிக்கிட்டேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் வைக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து கால் சைடு வேணால் என்ட்ரி கொடுக்கலாம். அவசரப்பட வேண்டாம். டைம் இப்போ சரியாக 12:25 ஆகுது. நான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பேஸ் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனும் சப்போர்ட் லைனும் நான் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனும் இந்த சப்போர்ட் லைனும் பிளாக் கலரில் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பேஸ் பண்ணி நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 44,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமான OI வந்து கிரியேட் ஆகிருக்கு புட் சைடு. ஸோ மேபி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கால் சைடு வந்து 44,200 வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகிருக்கு. மேபி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே வரலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே க்ளோஸ் வச்சதுன்னா கன்ஃபர்மேஷன் கிடச்சா நம்ம வந்து கால் சைடு என்ட்ரி கொடுப்போம். டைம் இப்போ சரியாக 1 o'clock ஆகுது. மார்க்கெட் வந்து இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணாமல் இந்த இடத்துல ஒரு ஸ்லோ மூமெண்ட்டாகவே இருக்குது ரொம்ப நேரமாக. வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. இந்த இடத்துல என்ட்ரி வந்து மிஸ் பண்ணியிருக்கணும்னு தோணுது. எதை வச்சு சொல்கிறேன்னா, ஸோ மார்னிங் நான் வந்து கால் ஆப்ஷனில் என்ட்ரி எடுத்தேன். இப்போ அந்த சார்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த சார்ட் வந்து 11:30 வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமேட்டு இந்த R1 வரைக்கும் ப்ரைஸ் வந்து வந்திருக்கு. அதாவது இந்த 11:45 ஓப்பன் ஆன ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 321. அதுக்கப்புறமேட்டு இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:30 366 வரைக்கும் போயிருக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரியை நான் மிஸ் பண்ணிட்டேனோன்னு தோணுது. ஓகே, பரவாயில்ல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா 11:30 வந்து ஒரு கேண்டில் வந்து புல்லிஷாக வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. அதுக்கப்புறமேட்டு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருக்கலாம். ஏன்னா ப்ரீவியஸாக அதாவது 10:45 இந்த இடத்துல தான் வந்து
அதே இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் இப்போ இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அந்த என்ட்ரி வந்து மிஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. பிரேக் அவுட் ஆயிடுச்சு. சம்டைம்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிறப்போ வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கும். அதை பயன்படுத்தி ஒரு 10-20 பாயிண்ட் வந்து புக் பண்ணலாம். டைம் இப்போ சரியாக 1:21 ஆகுது. இப்போ வரைக்கும் ஓவரால் ப்ராஃபிட் 716.25. இந்த ட்ரேட் எப்படி நான் ரீஎன்ட்ரி ஆனேன்னு நான் சொல்லவே இல்லை. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், கரெக்டாக இந்த இடத்துல வந்து க்ளோஸ் வச்சதுக்கப்புறமேட்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறமேட்டு ரீஎன்ட்ரி ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கால் சைடு. ஸோ கன்ஃபர்மேஷன் வந்து க்ளோஸ் வச்சதுக்கப்புறமேட்டு ரீடெஸ்ட் ஆனதுக்கப்புறமேட்டு கூட என்ட்ரி ஆகலாம். அப்படி இல்லைனா நான் வந்து ஓப்பன் டெஸ்ட் டேட்டா நான் செக் பண்ணி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடு ஓஏ வந்து அதிகமாக க்ரியேட் ஆகி இருந்துச்சு. சேஞ்ச் இன் ஓஏயில் எப்போவுமே சரி புட் சைடு ஓஏ அதிகமாக க்ரியேட் ஆகிருந்துச்சுன்னா செல்லர் பெர்ஸ்பெக்டிவில் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் வந்து கரெக்டாக என்ட்ரி கொடுத்தேன். என்ட்ரி கொடுத்துட்டு ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணேன். அதே மாதிரி 20 பாயிண்ட்ஸ் வந்து ரீச் ஆனோன்னே ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். இதில் வந்து ப்ராஃபிட் வந்து 352.50. இதில் வந்து புட் ஆப்ஷனில் மார்னிங் வந்து 363.75. இப்போ வரைக்கும் ஓவரால் ப்ராஃபிட் இவ்வளோ இருக்குது. ஸோ இப்படி தான் நான் வந்து இன்றைக்கி ட்ரேட் எடுத்து நான் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கேன். டைம் இப்போ சரியாக 3:19 ஆகுது. மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆக போகுது. இந்த ட்ரேட் வந்து நான் ரீஎன்ட்ரி ஆகிறப்போ ஓப்பன் டெஸ்ட் டேட்டா வந்து எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனுக்கு நான் பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு எப்போவுமே சரி டே ஹை டே லோ ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோ பிரேக் அவுட் ஆகிறப்போ வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கும். அதை பயன்படுத்தி ஒரு 10-20 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியும். ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோ டே ஹை டே லோ பிரேக் அவுட் ஆகிறப்போ ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஒரு 10-20 பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு எக்ஸிட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அது மாதிரி தான் நான் வந்து ப்ரீவியஸ் ஹை வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. கரெக்டாக இதை பிரேக் அவுட் ஆகிறப்போ என்ட்ரி ஆனேன். ஓப்பன் டெஸ்ட் டேட்டாவும் நான் வந்து எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனுக்கு பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு ப்ராஃபிட் வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் புக் பண்ணணும்னு எக்ஸிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் எந்த என்ட்ரியும் கொடுக்க கிடையாது. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கருத்துக்கள் எதுவும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.